யாரோ ஓனர் இருக்கிறாரு, டீம் லீடர் இருக்கிறாரு, பார்த்தா எனக்கு ப்ரமோஷன் கிடைச்சு அவர் இம்ப்ரெஸ் பண்ணணும், இவர் இம்ப்ரெஸ் பண்ணணும்னு சொல்றோம்ல, அதெல்லாம் சும்மா குப்பை, ஒண்ணுமே கிடையாது. கொஞ்ச நாள் இருப்பாங்க, டீம் லீடர் மாறிடுவாங்க, ஓனரே மாறிடுவாங்க, கம்பெனியே மாறிடும். இம்ப்ரெஸ் பண்ணி ஒரு பிரயோஜனம் கிடையாது. ஆனால் அல்லாஹ்வை இம்ப்ரெஸ் செய்தோம் என்று சொன்னால், அல்லாஹ் தஆலா பார்த்து என்னை பார்த்து சந்தோஷம் அடைவான் என்று சொன்னால் உண்மையிலும் வெற்றி கிடைக்கும், மறுமையிலும் வெற்றி கிடைக்கும் இன்ஷா அல்லாஹ். இந்த ஒரு ஆயுதத்தை, இந்த ஒரு இபாதத்தை ஒருபோதும் சாதாரணமாக கிடைச்சிடாதீங்க. மறுமையில் நீங்கள் அஸ்தக்ஃபிருல்லாஹி வ அத்தூபு இலைஹி என்று அல்லாஹ் மன்னிச்சிரு, அல்லாஹ் மன்னிச்சிரு, அஸ்தக்ஃபிருல்லாஹ் 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 மறுமையில தீமையுடைய எடை கனமாகி விட்ட பிறகு நீங்கள் கேட்டாலும் அல்லாஹ் தஆலா ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள மாட்டான். யா ரசூலல்லாஹ், நீங்க சொல்றீங்க எல்லாமே சரியா இருக்குது, அல்லாஹ் மட்டும் தான் வணங்கணும், நீங்க சொல்லக்கூடிய அனைத்து விஷயங்களும் சரியாக படிக்கிறது, ஆனால் நாங்கள் நிறைய பாவங்களை செய்திருக்கிறோம், நிறைய கொலை செய்திருக்கிறோம், நிறைய விபச்சாரங்களை செய்திருக்கிறோம், நிறைய அட்டூழியங்களை செய்திருக்கிறோம், எங்களுக்கு ஏதாவது வழி இருக்கிறதா என்று சொல்லும் பொழுது அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான், தவறு செய்த ஆன்மாவே நீங்கள் தவறு செய்திருக்கீங்கன்னு சொல்லி சொன்னா அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தில் நீங்கள் ஒருபோதும் நம்பிக்கை இழந்து விடாதீங்க. எத்துணை தவறுகளை நீங்கள் செய்து ஏன் இணை வைத்திருந்தாலும் அல்லாஹ்விடத்தில் தௌபா செய்து நீங்கள் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று சொன்னால் அல்லாஹ் தஆலா மன்னிக்கிறேன்னு சொல்றாங்க. இணை வைக்கக்கூடிய விஷயத்தையே அல்லாஹ் தஆலா மன்னிக்கிறேன் என்று சொல்லும் பொழுது அல்லாஹ் தஆலா மற்ற அனைத்தையும் மன்னிக்கிறான். அந்த ஸ்டாண்ட் இல்லாமல் நான் மன்னிக்க மாட்டேன் என்று சொல்லிவிட்டால் இந்த மனித சமுதாயம் எங்கே போவோம்? நாளை மஹ்ஷர்ல எங்கே போய் முட்டிக்கொள்வோம்? யாரிடத்தில் போய் தஞ்சம் அடைவோம்? பாவத்தை மன்னிச்சிடுறதானா, அதுக்கப்புறம் வேற எதுவும் கிடையாதா என்பதுதான் நமக்கான ஒரு பார்வையாக இருக்கிறது, பெரும்பாலான மக்களுடைய பார்வையாக இருக்கிறது. எல்லாமே சொல்லிடுவாங்க, இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்க, அல்லாஹ் தஆலா பாவத்தை மன்னிக்கிறேன்றான், அவ்வளவுதானா அப்படின்னு தோணும். ஆனால் இந்த பாவத்தை மன்னிப்பது என்பது, பாவங்கள் அல்லாஹ் நாடி ஒருவேளை மன்னிக்கப்பட்டு விட்டது என்று சொன்னால், அல்லாஹ் தஆலா அந்த துஆவை கபூல் செய்து விட்டான் என்று சொன்னால், அல்லாஹ் தஆலா கொடுக்கக்கூடிய வாக்குறுதியை பட்டியலிட்டோம் என்று சொன்னால் எண்ணி முடியாது. அல்லாஹ் தஆலா அவ்வளவு அதிகமாக சொல்லுகின்றான். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியமிக்க எல்லாம் வல்ல அல்லாஹ் நல்லடியார்களே, அல்லாஹ் தஆலா நம்மை படைத்து சொர்க்கத்திற்கான வழிகளை நமக்கு நிறைய காண்பித்திருக்கிறான். கூடவே நாமும் போராடக்கூடிய விஷயங்களும் இந்த உலகத்தில் இருக்கத்தான் செய்கிறது. உலகம் சார்ந்த விஷயங்களுக்காக, செல்வங்களுக்காக, குடும்பங்களுக்காக, சொந்தங்களுக்காக, மான மரியாதைக்காக நாம் கூடவே சேர்த்து கொண்டு ஓடிக்கொண்டு தான் இருக்கிறோம். ரெண்டுமே எனக்கு வேணும். அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்லும் பொழுது கூட ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனத்தும் வஃபில் ஆகிரத்தி ஹஸனத்தும் வகீனா அஸாபன்னார், துனியாவிலையும் ஹசனத்தா, துனியாவிலையும் அழகானத தாயாலா அப்படின்னு சொல்லி நம்ம கேட்குறோம். வஃபில் ஆகிரத்தி ஹசனத்தும், ஆகிரத்திலும் ஹசனத்தா, அழகானதா என்று அவர்கள் கேட்பார்கள், நன்மையான மக்கள் நல்லவர்கள் கேட்பார்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்கின்றான். வகீனா அஸாபன்னார், நரக வேதனையிலிருந்து, நரக நெருப்பிலிருந்து பாதுகாப்பாயாக அல்லாஹ் என்று சொல்லி நல்லவர்கள் துஆ செய்வார்கள் என்று அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்லி காட்டுகின்றான். அதற்கு அல்லாஹ் தஆலா ஒரு சில விஷயங்களை நமக்கு சொல்லி காட்டுகின்றான். வெறுமனே இதை செய்யுங்கன்னு சொல்லி சொல்லல, அதற்கு வழிமுறையை அல்லாஹ் தஆலா காட்டி இருக்கிறான். உலகத்தில் செல்வத்தில் செல்வங்கள் வேணும், பிள்ளைகள் வேணும், நமக்கு உற்றார் உறவினர்கள் வேணும், நமக்கு அனைத்து விதமான அந்தஸ்துகளும் வேணும், மறுமையிலும் நாம ஜெயிக்கணும் என்பதற்கு அல்லாஹ் தஆலா நிறைய விஷயங்களை நமக்கு பாடமாக சொல்லி காட்டுகின்றான். அந்த ஒரு மிக முக்கியம் வாய்ந்த ஒரு விஷயத்தை இந்த சமுதாயம் மிகப்பெரிய அளவிற்கு அல்லது கொடுக்க வேண்டிய ஒரு முக்கியத்துவத்தை கொடுக்கவில்லையோ என்ற அடிப்படையில தான் இன்றைய ஜும்மா உரை இருக்க போகிறது. நாம உலகத்திலும் நமக்கு தேவைப்படக்கூடிய எல்லா விஷயங்களையும் தரக்கூடிய ஒரு இபாதத், மறுமையிலும் நமக்கு தேவைப்படக்கூடிய எல்லா விஷயத்தையும் தரக்கூடிய ஒரு இபாதத். அந்த இபாதத்தை பற்றி அதிகமாக நமக்கு சிறு வயதிலிருந்து சொல்லப்பட்டிருந்தும் அதற்கு கொடுக்க வேண்டிய மதிப்பு அளவிற்கு நம்ம கொடுக்கவில்லையோ, அல்லாஹ் தஆலா எவ்வளவு ஆழமாக இதை நீங்கள் செய்யுங்கள், கண்டிப்பாக அனைத்தும் தருகிறேன் என்று குர்ஆனில் வாக்களிக்கிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாக வாக்களிக்கிறான். அப்படி அல்லாஹ் தஆலா கொடுக்கக்கூடிய எல்லா வாக்குறுதிகளும் எதை சார்ந்து இருக்கிறேன்னு சொல்லி சொன்னால் இம்மை வெற்றி மறுமை வெற்றி. அதுவும் எந்த அளவுக்குன்னு சொல்றான்னு சொல்லி கேட்டா, அவர்களுக்கு வேதனை கூட இறங்காது என்பதை கூட அல்லாஹ் தஆலா இந்த இபாதத்தை செய்யக்கூடியவர்களை சுட்டி காட்டுகின்றான். அப்படி கொடுக்கப்படக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு பொக்கிஷம் தான் நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய இஸ்திக்ஃபார் என்று சொல்லப்படக்கூடிய பாவ மன்னிப்பு. சகோதரர்களே, அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்லும் பொழுது சூரா நூஹ்ல நூஹ் அலைஹிஸ்ஸலாம் மூலமாக அந்த சமுதாயத்துக்கு சொல்லி காட்டுகின்றான். ஃபகுல்து ஸ்தக்ஃபிரு ரப்புக்கும், இறைவனிடத்துல பாவ மன்னிப்பு தேடுங்க, இன்னஹு கான கஃபாரா, பாவங்களை மன்னிக்கக்கூடியவனாக இருக்கிறான். இதை கையில் எடுத்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டா, சின்ன வயசுல இருந்து நாமளும் கேள்விப்பட்டிருப்போம், ரமலான கடந்தோம், ரமலான்லயும் கேள்விப்பட்டிருப்போம். ரமலான் முழுவதும் நோன்பு நோற்றவர்களாக இருக்கக்கூடிய மக்களுக்கு அல்லாஹ் தஆலா பாவ மன்னிப்பை வழங்குகிறான். ரமலான் முழுவதும் அவர் இரவு தொழுகை தொழுதவர்களாக இருந்தார்கள் என்று சொன்னால் அவர்கள் அல்லாஹ் தஆலா பாவ மன்னிப்பை வழங்குகின்றான். ஜும்மா தொழுதவர்கள் இன்னொரு ஜும்மா வரைக்கும் அல்லாஹ் தஆலா இருக்கக்கூடிய சிறு பாவங்களை மன்னிக்கின்றான். இந்த பாவங்களை மன்னிப்பது என்பது வந்தால் அது அவ்வளவுதானே அப்படின்ற அடிப்படையில் சின்ன வயசுல இருந்து நமக்கும் தோணும்,
பாவத்தை மன்னிச்சிடுறது தானா, அதுக்கப்புறம் வேற எதுவும் கிடையாதா என்பதுதான் நமக்கான ஒரு பார்வையாக இருக்கிறது, பெரும்பாலான மக்களுடைய பார்வையாக இருக்கிறது. சின்ன வயசுல இருந்து எல்லாமே சொல்லிடுவாங்க, இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்க, அல்லாஹ்வுல பாவத்தை மன்னிக்கிறேன்றான், அவ்வளவுதானா அப்படின்னு தோணும். ஆனால் இந்த பாவத்தை மன்னிப்பது என்பது, பாவங்கள் அல்லாஹ் நாடி ஒருவேளை மன்னிக்கப்பட்டு விட்டது என்று சொன்னால், அல்லாஹ் தஆலா அந்த துஆவை கபூல் செய்து விட்டான் என்று சொன்னால், அல்லாஹ் தஆலா கொடுக்கக்கூடிய வாக்குறுதியை பட்டியலிட்டோம் என்று சொன்னால் எண்ணி முடியாது. அல்லாஹ் தஆலா அவ்வளவு அதிகமாக சொல்லுகின்றான். 11வது வசனத்துல இருந்து ஆரம்பிக்குது. முதல்ல அல்லாஹ் தஆலா இடத்துல பாவ மன்னிப்பு தேடுங்க, அல்லாஹ் தஆலா பாவத்தை மன்னிக்க கூடியவனாக இருக்கிறான், இன்னவுகான கஃபாரா என்று சொல்லி நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் சமுதாயத்துக்கு சொல்றான். அதன் பிறகு யுர்சிலு ஸமாஇ அலைக்கும் மித்ராரா, வானத்திலிருந்து அவன் மழையை பொழிவிக்க கூடியவனாக இருக்கிறான். பாவ மன்னிப்பு தேடுங்க, அல்லாஹ் தஆலா வானத்திலிருந்து மழையை பொழிவிப்பான். வயும்திதுக்கும் பி அம்வால் வ பனீன், உங்கள் செல்வங்களை கொண்டும் ஆண் மக்களை கொண்டும் உங்களுக்கு உதவுவான். இந்த பொருளாதாரம் என்று ஓடிக்கொண்டிருக்கிறோமே, அதிகமாக பாவ மன்னிப்பு தேடுவதற்கு தயாராகி கொள்ளுங்கள். இதை நாம் சொல்லல, குர்ஆனில் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றான். அதிகமாக அல்லாஹ்விடத்தில் நாம் பாவத்தை எண்ணி நாம் செய்த விஷயம், நான் தான் பாவமே செய்யலே என்ற ஒரு கேட்டகரிக்குள்ள வந்துடக்கூடாது, அந்த ஒரு விஷயத்துக்குள்ளாக வந்துடவே கூடாது. ஏன்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்டுருச்சு. அவர்களுக்கு பாவம் இருந்தது, அந்த பாவம் அல்லாஹ் தஆலா மன்னிச்சிட்டான்றான். அந்த மன்னிக்கப்பட்ட நிலையிலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரவு முழுவதும் நின்று வணங்கினாங்க. ஒரு நாளைக்கு 70 to 100 முறை பாவ மன்னிப்பு தேடுறாங்க. யாரு? முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்ட, நமக்கு பாவம் மன்னிக்கப்பட்டுருச்சு அப்படின்ற ஒரு அறிவு வந்துருச்சுன்னு சொல்லி சொன்னா நாம வானத்துக்கும் பூமிக்கும் குதிப்போம் இல்ல, அப்படி செய்யல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இன்னும் அதிகமாக இபாதத் செய்றாங்க, இன்னும் அதிகமாக பாவ மன்னிப்பின் பக்கம் திரும்புறாங்க. ஒரு நாளைக்கு 70 to 100 முறை நாம் பேசிய வார்த்தைகளை யாரையாவது காயப்படுத்தி இருக்கலாம், நாம் தொழாமல் இருந்திருக்கலாம், நோன்பு கூட எத்தனையோ பொய் பேச்சுக்களை பேசி இருக்கலாம், ஜக்காத்தில் குறைய வைத்து இருக்கலாம், பேசக்கூடிய வார்த்தை பாதிப்பை ஏற்படுத்தி இருக்கும். வண்டியில போறோங்க, நம்ம போகக்கூடிய நார்மலா வண்டியில போறோம், அதற்கு யாராவது ஒருத்தர் தெரியாம வந்து பார்த்து எப்படி போறான் பாரு, நம்மள திட்டி இருப்பான். அது அவன் நமக்கு தெரியவே தெரியாது, என்ன அறிந்தும் அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் செய்த பாவங்கள்லாம் இருக்கிறது. இப்படி நம்ம சிந்தித்து பார்க்கும் பொழுது எவ்வளவு கேட்டாலும் இது போதாது என்ற ஒரு நிலைப்பாட்டுக்குள்ளாக வரணும். எவ்வளவு மன்னிப்பு நம்ம கேட்டாலும் நாம் செய்த பாவத்திற்கு அது ஈடாகாது. அல்லாஹ்வுடைய கருணையின் அடிப்படையில் தான் பாவ மன்னிப்பு கிடைக்கும் என்ற அடிப்படையில் வரணும். அப்ப அல்லாஹ் தஆலா சொல்றான், நீங்க பாவ மன்னிப்பு தேடுங்க, வானத்திலிருந்து மழையை பொழிவிக்கின்றேன்னு சொல்லி சொல்றான், செல்வங்களை கொடுக்குறேன்னு சொல்லி சொல்றான். ஒரு நாளைக்கு 70 to 100 முறை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டதாக சொல்லி காட்டுகின்றார்கள். அதையும் நாம வாழ்க்கையில நடைமுறைப்படுத்துவதற்கு ஆயத்தமாகி பாருங்க. நீங்கள் செய்த பாவத்தை நினைத்து அல்லாஹ்விடத்தில் அதிகமாக அழுது பாவ மன்னிப்பை தேடி பாருங்க. ஒரு நாளைக்கு 70 to 100 முறை அல்லாஹ் தஆலா கொடுக்கக்கூடிய கேரண்டி சகோதரர்களே, எந்த ஒரு மனிதனும் கொடுக்கக்கூடிய கேரண்டி அல்லாஹ் தஆலா கொடுக்கிறான். செல்வங்களை கொண்டும் உங்களை பிள்ளைகளை கொண்டும் உங்களுக்கு உதவுவான், சொர்க்கத்தையும் கொடுப்பான், சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய ஆறையும் கொடுப்பான் பாவ மன்னிப்பு என்றும் ஒரு இபாதத்தை செய்யும் பொழுது. அஸ்தக்ஃபிருல்லாஹி வ அத்தூபு இலை, இறைவா நீதான் என்னை மன்னிக்கக்கூடியவன், என்னை மன்னிப்பாயாக, உன்னிடத்துல தான் திரும்புதல் உள்ளது என்ற ஒரு அஸ்தக்ஃபிருல்லாஹி வ அத்தூபு இலை என்று சொல்லப்படக்கூடிய இந்த ஒரு திக்ரை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 70 to 100 முறை ஓதுனான். இதை ஓதுங்க என்று சொல்லி குர்ஆன்ல நமக்கு வலியுறுத்தப்பட்டிருக்கிறது. இதை ஓதினால் உங்களுக்கு இம்மையிலும் வெற்றி மறுமையிலும் வெற்றி, இம்மையிலும் செல்வங்கள் கிடைக்கும், பிள்ளைகள் கிடைக்கும் என்பது அல்லாஹ் தஆலா வாக்களிக்கிறான், மறுமையில் சொர்க்கத்தை கிடைக்கும் என்பது அல்லாஹ் தஆலா வாக்களிக்கிறான். நாம் செய்த பாவ மன்னிப்பை நினைத்து அல்லாஹ்விடத்தில் மன்றாட வேண்டும் என்பது இதற்கான ஒரு நோக்கம். இது முதல் பாடம். அடுத்ததாக அல்லாஹ் தஆலா 8வது அத்தியாயம் 33வது வசனத்தில் இந்த பாவ மன்னிப்பு சம்பந்தமாக இன்னொரு விஷயம், அதோடைய தரஜாவை பத்தி சொல்றான். லிஸ்ட் சொல்லணும்னா போயிட்டே இருக்கும், ஆனா நம்ம கிடைக்கக்கூடிய பொக்கிஷத்தை எப்படி பயன்படுத்தணும் என்பதுதான் இன்றைய தினம் என்பதால் 8வது அத்தியாயம் 33வது வசனத்துல அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றான், நபியே நீர் அவர்களுடன் இருக்கும் பொழுது அல்லாஹ் தஆலா அவர்களை வேதனை செய்பவனாகவே கிடையாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு ஒரு மக்கள் கூட்டம் இருந்தது என்று சொன்னால் அல்லாஹ் தஆலா வேதனை செய்ய மாட்டேன் அப்படின்றான். என்ன மாதிரியான வாக்குறுதி பாருங்க, அல்லாஹ் தஆலா வேதனை செய்ய மாட்டேன். யாருக்கு? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு இருக்கக்கூடிய நீர் அவர்களோடு இருக்கும் வரை அவர்களை நான் வேதனை செய்பவனாகவே கிடையாது. அதன் பிறகு அல்லாஹ் சொல்றான், அதே போல் அவர்கள் பாவ மன்னிப்பு கேட்கும் நிலையிலெல்லாம் அவர்களை வேதனை செய்பவனாக நான் இல்லை. அல்லாஹ் தஆலா வாக்களிக்கிறான். அல்லாஹ்வுடைய வேதனை இறங்கக்கூடிய இடத்தில் மக்கள் இருக்க மாட்டார்கள், எது வரைக்கும்? பாவ மன்னிப்பு தேடிக் கொண்டிருக்கக்கூடிய நிலை வரைக்கும். இறைஞ்சி அல்லாஹ்விடத்துல கடைசியாக பாவ மன்னிப்பு கேட்டது எப்போது என்பதை நினைத்து பாருங்க. அல்லாஹ் தஆலா அவ்வளவு வாக்களிக்கிறான், இன்னும் உலகம் சார்ந்து மர்மியை சார்ந்து நிறைய வாக்களிக்கிறான். இது ஒரு பார்வை, நன்மையை சொல்லி பாவ மன்னிப்பு தேடுங்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு விஷயம். இதற்கு இன்னொரு பார்வை இருக்கிறது. நாம் செய்யக்கூடிய விஷயங்களை சார்ந்து அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்லி காட்டுகின்றான், நாம் செய்த தவறுக்கெல்லாம் பிடிக்க வேண்டும் என்று சொன்னார். ஒவ்வொருவரும் தவறு செய்யறோம், ஒவ்வொரு பேசக்கூடிய நானா இருக்கட்டும், யாரா வேணாலும் இருக்கட்டும், பாவங்கள் செய்யக்கூடியவர்களாக இருக்கிறோம். செய்யக்கூடிய ஒவ்வொரு பாவத்திற்கும் பிடிக்க வேண்டும் என்று சொன்னால் பூமியில் மேல் இருக்கக்கூடிய எந்த உயிரினமும் மிஞ்சாது. அல்லாஹ் தஆலா கொடுக்கக்கூடிய ஒரு எச்சரிக்கை.
அப்ப நம்ம நினைச்சு பாருங்க, அல்லாஹ் தஆலா இது கேட்கிறான். இன்னும் அல்லாஹ் தஆலா சொல்லும் பொழுது, ஒரு ஒட்டகத்தை தொலைத்தவன் வாழ்க்கையே முடிஞ்சிருச்சு என்று நினைக்கக்கூடியவன் திடீரென்று ஒட்டகம் கிடைத்தால் வாழ்க்கை கிடைச்சிருச்சு என்று எப்படி சந்தோஷப்படுவானோ அதுபோல் சந்தோஷம் ஒரு அடியான் பாவ மன்னிப்பு கேட்கும் பொழுது அல்லாஹ் தஆலா சந்தோஷப்படுகிறான் என்பதையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாக்களிக்கிறான். இது அனைத்தும் சொல்லிட்டு இன்னொரு பார்வை, அல்லாஹ் தஆலா மன்னிக்க மாட்டேன்னு சொல்லிட்டான். நீ போடா, உன்னை மன்னிச்சா மன்னிக்கிறதும் அவன் கேட்கறது யாராவது நாதி இருக்குதா? யாராவது போய் அருகதை போய் அல்லாஹ் இடத்துல கேட்க முடியுமா? அல்லாஹ் தஆலா மன்னிக்க மாட்டேன் என்ற ஒரு ஸ்டாண்ட் எடுத்துட்டான்னா, அந்த நிலைப்பாட்டை அல்லாஹ் தஆலா எடுத்துட்டான்னு சொன்னா அல்லாஹ் தஆலா காப்பாத்தன எப்பேற்பட்ட ஒரு சூழல் இருக்கும் என்பதை நினைத்து பாருங்கள். எந்த உயிரினமும் பூமிக்கு மேல் மிஞ்சாது என்ற ஒரு எச்சரிக்கை அல்லாஹ் தஆலா தருகின்றான். இதை சார்ந்த ஒரு சில சம்பவங்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலகட்டத்தில் நடக்குது. 3வது அத்தியாயம் 33வது வசனத்துல அல்லாஹ் தஆலா ஒரு விஷயத்தை சொல்லி காட்டுகின்றான். வல்லதீன இதா ஃபாலு ஃபஹஷாயு வஸல்லமு அன்ஃபுஸஹும், அவர்கள் மானக்கேடானதையோ வெட்கக்கேடானதையோ தமக்கு எதிராக செய்வார்கள் என்று சொன்னால், ஸக்கிருல்லாஹு ஃபஸ்தக்ஃபிரு லிஸுனூபிஹி, அல்லாஹ்வை நினைத்து அதிகமாக பாவ மன்னிப்பு தேடுவார்கள். முதல் விஷயம், அவர்கள் தமக்கு தாமே மானக்கேடானதையோ அநியாயத்தையோ செய்து கொண்டார்கள் என்று சொன்னால் அல்லாஹ்வை அதிகமாக நினைத்து பாவ மன்னிப்பு தேடுவார்கள். அல்லாஹ் தஆலா அதன் பிறகு சொல்கின்றான், அல்லாஹ்வை தவிர பாவங்களை மன்னிக்க கூடியவன் யார் என்று அல்லாஹ் தஆலா கேட்கிறான். நீங்கள் அனைத்துமே கேட்டுட்டு அல்லாஹ்வை நினைக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள், அல்லாஹ்வை தவிர பாவங்களை மன்னிக்க கூடியவன் யார் என்று அல்லாஹ் தஆலா கேட்டுட்டு அடுத்ததாக ஒரு விஷயத்தை சொல்கின்றான். மிகப்பெரிய ஒரு பாடம் சகோதரர்களே. அல்லாஹ் தஆலா எப்பேற்பட்ட ஒரு வார்த்தை இங்கே பயன்படுத்துறான் என்பதை நினைச்சு பாருங்க. வலம் யஸ்ரு அலா மா ஃபாலு வஹும் யஅலமூன், அவர்கள் அறிந்து கொண்டே தன்னுடைய பாவத்தில் நிலைத்திருக்க மாட்டார்கள். ஒரு பாவத்தை செய்யறோம், தெரியாம யாருக்கும் தெரியாம ஒரு சிகரெட் பிடிக்கிறான், ஒரு பொய் பேசுறான், ஒரு ஏமாத்துறான், ஏதோ ஒரு நோன்பு பிடிக்காம இருக்கிறான், ஏதோ தெரியாம மக்களுக்கு ஏமாற்றக்கூடிய வகையில் ஒரு சில விஷயங்கள், அல்லாஹ்வை ஏமாற்றக்கூடிய விஷயம் என்று நினைத்துக் கொண்டு தங்களை தாண்டே ஏமாற்றக்கூடிய விஷயங்கள் எல்லாருக்கும் ஏதோ ஒரு வகையில சின்னதோ பெரியதோ அவர்களுடைய வாழ்க்கை அவர்களுக்கானது இருக்கும். ஆனால் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றான், அவர்கள் அதிலேயே நிலைத்திருக்க மாட்டார்கள், அதிலேயே இருக்க மாட்டார்கள், அதிலிருந்து அவர்கள் வெளிவந்து விடுவார்கள். இதுதான் ஒரு முஃமினுடைய ஒரு பண்பு என்று அல்லாஹ் தஆலா இந்த நேரத்தில் சொல்லி காட்டுகின்றான். அது கிடைக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு பாடம். ஒரு இணை வைப்போர் இருக்கிறான், மிகப்பெரிய அளவுக்கு கொலை செய்தவர்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலகட்டத்தில் அதிகமாக கொலை செய்து விபச்சாரம் செய்து இருக்கக்கூடிய சூழலில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல வந்து கேட்கிறாங்க, அவருடைய நிலைப்பாடு, அவருடைய விஷயங்கள் எப்படி இருக்கு பாருங்க. யா ரசூலல்லாஹ், நீங்க சொல்றீங்க எல்லாமே சரியா இருக்குது, அல்லாஹ் மட்டும்தான் வணங்கணும், நீங்க சொல்லக்கூடிய அனைத்து விஷயங்களும் சரியாக படுகிறது, ஆனால் நாங்கள் நிறைய பாவங்களை செய்திருக்கிறோம், நிறைய கொலை செய்திருக்கிறோம், நிறைய விபச்சாரங்களை செய்திருக்கிறோம், நிறைய அட்டூழியங்களை செய்திருக்கிறோம், எங்களுக்கு ஏதாவது வழி இருக்கிறதா என்று சொல்லும் பொழுது அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான், தவறு செய்த ஆன்மாவே, நீங்கள் தவறு செய்திருக்கீங்கன்னு சொல்லி சொன்னா அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தில் நீங்கள் ஒருபோதும் நம்பிக்கை இழந்து விடாதீங்க. எத்துணை தவறுகளை நீங்கள் செய்து ஏன் இணை வைத்திருந்தாலும் அல்லாஹ்விடத்தில் தௌபா செய்து நீங்கள் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று சொன்னால் அல்லாஹ் தஆலா மன்னிக்கிறேன்னு சொல்றாங்க. இணை வைக்கக்கூடிய விஷயத்தையே அல்லாஹ் தஆலா மன்னிக்கிறேன் என்று சொல்லும் பொழுது அல்லாஹ் தஆலா மற்ற அனைத்தையும் மன்னிக்கிறேன், அல்லாஹ் தஆலா மன்னிப்பானா என்ற ஒரு கேள்வி வரும் பொழுது அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தில் நீங்கள் ஒருபோதும் நம்பிக்கை இழந்துடாதீங்க. அல்லாஹ் தஆலா நம்பி கண்டிப்பாக பாவத்தை மன்னிக்க கூடியவனாக இருக்கிறான் என்ற ஒரு விஷயத்தை இங்கே வாக்களிக்கின்றான். அந்த ஸ்டாண்ட் இல்லாமல் நான் மன்னிக்க மாட்டேன் என்று சொல்லிவிட்டால் இந்த மனித சமுதாயம் எங்கே போவோம்? நாளை மஹ்ஷர்ல எங்கே போய் முட்டிக்கொள்வோம்? யாரிடத்தில் போய் தஞ்சம் அடைவோம்? யாரிடத்தில் போய் நம்மளால் சிபாரிசு கேட்க முடியும்? அல்லாஹ்வை தவிர. அல்லாஹ் தஆலா மன்னிக்கின்றேன் என்று சொல்லுகின்றானே, ஆனால் அந்த வார்த்தையை பயன்படுத்துவதும் நம்முடைய செயல்பாட்டிலும் அவ்வளவு பலவீனம் இருப்பதை நம்ம பார்ப்போம். இது மட்டும் இல்லைங்க, ஒன்று நரகத்திலிருந்து காப்பது ஒரு பகுதி, இன்னொன்று சொர்க்கம் கிடைக்கும், இதில் அதிகமான வாய்ப்புகள் கிடைக்கும் என்று சொல்லியும் அவ்வளவு குறைவான அவ்வளவு பலவீனமாக இந்த திக்ருகளை செய்வதில் நாம் பலவீனமாக இருக்கிறோம். அல்லாஹ்வுடைய அருளால் அதிகமாக துஆ கேட்பவர்களாக இருக்க வேண்டும் என்பது இந்த விஷயம் நமக்கு வலியுறுத்துகிறது. அதன் பிறகு மிக முக்கியமான ஒரு விஷயம் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றான். ஒரு அடியான் இருக்கிறான், ஒரு தவறு செஞ்சுட்டு, எல்லாம் நான் தவறு செஞ்சுட்டேன் என்னை மன்னிச்சிரியா அல்லாஹ் அப்படின்னு அடியான் கேட்கிறானோ. அல்லாஹ் தஆலா மலக்கிட்ட சொல்றானா, எனக்கு ஒரு அடியான் இருக்கிறான், இந்த அடியான் தனக்கு இறைவன் இருக்கிறான் என்று தெரிந்து வைத்துள்ளான், அவன் தன்னுடைய பாவங்களை மன்னிப்பான் என்று தெரிந்து வைத்துள்ளான், இல்லை என்றால் தண்டிப்பான் என்றும் தெரிந்து வைத்துள்ளான், அதனால அந்த பாவத்தை நான் மன்னிச்சிடுறேன். முதல் தடவை. இரண்டாவது தடவை அதே மனிதன் அவனுடைய வாழ்க்கையை வாழ்கின்றான், இன்னொரு பாவத்தை செய்யறான், எல்லாம் நான் பாவத்தை செஞ்சுட்டேன் என்னை மன்னிச்சிரு அப்படின்றான். எனக்கு ஒரு அடியான் அல்லாஹ் தஆலா சொல்கின்றான், எனக்கு ஒரு அடியான் இருக்கிறான், அந்த அடியான் தனக்கு இறைவன் இருப்பதாகவும் அந்த இறைவன் பாவத்தை மன்னிப்பான் என்பதையும், அப்படி இல்லை என்று சொன்னால் அதனால் அவன் தண்டிக்கப்படுவான் என்பதும் நம்புகின்றானா, நான் அவனுடைய பாவத்தை மன்னிக்கிறேன். இரண்டாவது தடவை
அல்லாஹ்வுல கொடுக்குறேன்றாங்க. நீங்க மேல மேல செஞ்சாலும் பாவ மன்னிப்பு கொடுக்குறேன்றான். மறுபடியும் அந்த அடியான் அல்லாஹ்வின் நாட்டத்தின்படி வாழ்றான். வாழ்ந்து முடிக்கும் போது மறுபடியும் ஒரு தவறை செய்து, அல்லாஹ் நான் தவறு செஞ்சுட்டு என்ன மன்னிச்சிரியா அல்லாஹ். ஒவ்வொரு நாளும் மன்னிக்க தானங்க செய்யறான். நம்ம ஒன்றெண்டங்க பாவங்கள் பண்றோம். வாழ்க்கையில எவ்வளவு பாவங்கள் இவருடைய வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹ்வுல கிட்ட மறுபடியும் கேட்கிறானா, அல்லாஹ் என்ன மன்னிச்சு நான் தவறு செஞ்சுட்டேன். அப்ப அல்லாஹ் சொல்றானா, இந்த அடியான் தனக்கு இறைவன் இருப்பதாகவும் அந்த இறைவன் பாவத்தை மன்னிக்க கூடியவனாக இருக்கிறான் என்பதையும், அப்படி இல்லை என்று சொன்னால் அவன் தண்டிப்பான் என்பதையும் நம்புகின்றானா, நான் பாவத்தை மன்னிச்சிட்டேன், நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்றான். என்ன மாதிரியான விஷயத்தை அல்லாஹ்வுல இறங்கி வருகிறான்னு நினைச்சு பாருங்களேன். ஒரு அப்பா செய்வாரா, என்னடா சொன்னதே சொல்லிட்டு இருக்கிற, செய்யறதையே செஞ்சுக்கிட்டு இருக்கிற என்பது ஒரு அப்பா ஒரு அம்மாவுடைய நிலைப்பாடு. இல்ல நமக்கு மேலே இருக்கக்கூடிய ஒரு நிலைப்பாடு, தவறு செய்ததை பெற்றுக்கொண்டவருடைய நிலைப்பாடு இப்படிதான் இருக்கும். நீ கேட்டுக்கிட்டே இருப்பேன், செஞ்சுக்கிட்டே இருப்பேன், நான் கொடுத்துக்கிட்டே இருக்கணுமா? இது மனிதனுடைய நிலைப்பாடு. அல்லாஹ்வுல மன்னிக்கின்றேன் என்று சொல்கின்றான். நாம் கேட்பதற்கு தயாராக இல்லை சகோதர சகோதரிகளே. அல்லாஹ்வுல எப்பேற்பட்ட ஒரு வாய்ப்பை கொடுக்கிறான் என்பதை நினைச்சு பாருங்களேன். இறுதியாக ஒரு முக்கியமான ஒரு விஷயம், நபிகள் நாயகம் இது ரொம்ப பெரிய முத்தாய்ப்பாக வாழ்க்கையில் வளம் வேண்டும் என்று சொன்னால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை நீங்கள் ஓதுங்கள் என்று சொல்லி கூட நமக்கு நிறைய விஷயத்தை சொல்லி காட்டுகின்றார்கள். இது வரக்கூடிய விஷயம் என்னன்னு சொல்லி கேட்டா, சூரா பக்கராவில் 3 வசனம் அருளப்படுதுங்க. அருளப்படும் பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலகட்டத்தில் நடந்த சம்பவம் மிக முக்கியமான ஒரு சம்பவம். என்ன வசனம் அருளப்படுது? லில்லாஹி மாஃபிஸ் ஸமாவாதி வ மாஃபில் அர்ல், வானங்களில் உள்ளவையும் பூமியில் உள்ளவையும் அல்லாஹ்வுக்கே உரியதாக இருக்கிறது. யாரும் இங்க மிஞ்ச முடியாது, எவனும் எந்த பேச்சும் பேச முடியாது. நான்லாம் அப்படி கிடையாது, என்ன வேணா சொல்லிட்டு போ, நீ ஏற்றுக்கொள்ளாமல் போகலாம், ஆனால் நீ அல்லாஹ்வுக்கு உரியவன் தான். யாரா இருந்தாலுமே சரி, அவனை நம்பினாலும் நம்பாவிட்டாலும், அவன் பேச்சை கேட்டாலும் கேட்காவிட்டாலும், ஆணவம் கொண்டாலும் ஆணவம் கொள்ளாவிட்டாலும், தொழுதாலும் தொழவில்லை என்று சொன்னாலும் நீ அல்லாஹ்வுக்கு உரியவன். ஒரு நாளிலே ஒரு நாள் அவனுடைய விஷயத்துமாக அவனிடத்தில் போய் சரணடைஞ்சு ஆகணும், வேற வழியே கிடையாது. லில்லாஹி மாஃபிஸ் ஸமாவாதி வ மாஃபில் அர்ல் வ இன் துபுது மாஃபி அன்ஃபுசிக்கும் அவ் துக்ஃபூஹு யுஹாசிபுக்கும் பிஹில்லாஹ். நீங்கள் உள்ளத்தில் இருப்பதை மறைத்து கொண்டாலோ வெளிப்படுத்தினாலோ அல்லாஹ் அதை கண்டிப்பாக விசாரிப்பான் அப்படின்றான். எப்படி? உள்ளத்தில் இருப்பதை மறைத்து கொண்டாலோ வெளிப்படுத்தினாலோ, உள்ளத்தில் ஏதோ தப்பா நினைப்போம், ஆனா அந்த இடத்தில் மறைத்து கொண்டாலோ வெளிப்படுத்தினாலோ யுஹாசிபுக்கும் பிஹில்லாஹ், அல்லாஹ் தஆலா கண்டிப்பாக ஹிசாபு செய்வான், அல்லாஹ் தஆலா கண்டிப்பாக இதை கணக்கெடுப்பே அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே இப்ப நமக்கு லைட்டா கலக்கம் ஏற்படுதல, நமக்கு வந்தது ஒண்ணுமே இல்லை. சஹாபிகள் நடுநடுங்கி போயிட்டாங்க. எது உள்ளத்துல நினைச்சா அல்லாஹ் கேட்பானா, உள்ளத்துல நினைக்கிறது இல்ல அப்படின்னு விஷயத்து சம்பந்தமால அல்லாஹ்வுல கேட்பானா, வெளிப்படுத்தினாலும் அல்லாஹ் கேட்பானா என்று நடுநடுங்கி போயிட்டாங்க. உடனே என்ன பண்ணுவாங்க, பொதுவாக நம்ம கேள்விப்பட்டிருப்போம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட வந்து முதல்ல முறையிடுறாங்க. யா ரசூலல்லாஹ், இப்படி ஒரு வசனம் வந்துச்சு, இதுக்கு முன்னால் இதுவரைக்கும் ஏற்பட்ட கலக்கம், இந்த கலக்கம் போல வேற எந்த கலக்கம் எங்களுக்கு ஏற்பட்டது இல்ல. 2 ரிவாயத்து வருது. ஒரு ரிவாயத்துல யா ரசூலல்லாஹ், நாங்க நோன்பு வைக்கிறோம், எங்களால தொழுறோம், எல்லாமே நாங்க செய்யறோம், இது எங்க சக்திக்கு மீறி இருக்குது யா ரசூலல்லாஹ், எங்களால முடியலையே, அல்லாஹ் தஆலா விசாரிச்சுட்டான்னு சொல்லி சொன்னா நான் எங்கே போறது, அல்லாஹ் தஆலா இதை சம்பந்தமாக கேள்வி கேட்டுட்டான்னு சொல்லி சொன்னா எங்க போறது, உள்ளத்தில் நினைப்பதெல்லாம் அல்லாஹ் தஆலா விசாரிப்பானா, இந்த விஷயங்களுக்கு எனக்கு புரியவில்லையே என்று சொல்லும் பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2 அழகான பாடம் இங்கே நமக்கு கிடைக்குது. சமயனா ஆதானா என்று சொல்லுங்க, அல்லாஹ் ஏற்றுக்கொண்டோம் கட்டுப்பட்டோம் என்று சொல்லுங்க, உங்களால முடியாதுதான், ஆனால் நீங்கள் ஏற்றுக்கொண்டோம் கட்டுப்பட்டோம் என்று அல்லாஹ்வுக்கு சரணடைந்து விடுங்க என்று சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தராங்க. சமயனா ஆதானா குஃப்ரானக ரப்பனா வ இலைக்கல் மஸீர், எல்லாம் என்னை மன்னிப்பாயாக என்று சொல்லி நீங்கள் கூடுதலா கேளுங்க என்று சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்களாம். அல்லாஹ் தஆலா சட்டத்தை மாத்திட்டான் சகோதரர்களே. நாம் அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டவர்களாக அல்லாஹ்வுடைய விஷயங்களை சொல்லும் பொழுது இவர்கள் அனைத்தையும் நம்பி அல்லாஹ், யா அல்லாஹ் நீ சொல்லிட்ட, உள்ளங்கள் இருப்பதையும் நீ விசாரிப்பேன் என்று சொல்லிட்ட, வெளிப்படுத்தினாலும் விசாரிப்பேன் என்று சொல்லிட்ட, எங்கள் சக்திக்கு மீறியது, எங்களால் இதை தாங்க முடியுமான்னு தெரியல, ஆனால் இதை அல்லாஹ் தஆலா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாடத்தை சொல்றாங்க, நீங்கள் யூதர்களை போல இந்த வசனத்தை மறுக்க போறீங்களா, செய்யாதீங்க, சமயனா ஆத்தானான்னு சொல்லுங்க, கேட்டோம் கட்டுப்பட்டோம் என்று நீங்கள் சொல்லுங்கள் என்று சொல்லி அந்த மக்கள் சொல்லிட்டே இருக்கிறாங்க. எல்லாம் நாங்கள் உங்க செவியுற்றோம் கட்டுப்பட்டோம், எங்கள் பாவங்களை மன்னிப்பாயாக என்று சொல்லி அவர்கள் கேட்டுக்கொண்டே இருந்தார்கள். அல்லாஹ் தஆலா வசனத்தை, அந்த சட்டத்தை மாற்றி, லா யுகல்லிஃபுல்லாஹு நஃப்ஸன் இல்லா உஸ்ஸஹா, எந்த ஒரு ஆன்மாவையும் சக்திக்கு மீறி நாம் சிரமப்படுத்துவதில்லை. அல்ஹம்துலில்லாஹ். நினைச்சு பாருங்களேன், என்ன மாதிரியான விஷயத்தை அல்லாஹ் தஆலா வாக்களிக்கிறான், எவ்வளவு அழகான ஒரு விஷயத்தை அல்லாஹ் நம்ம கொடுத்துருக்கான். அந்த சட்டம் அப்படியே இருந்ததுன்னு சொல்லி சொன்னா யாரு தப்பிச்சிருப்பா, யார் இங்க தப்பிச்சிருக்க முடியும்? யாரா வேணாலும் இருக்கட்டுமே, பூமிக்கு மேல ஒருத்தரும் இங்க தப்பிச்சிருக்க முடியாது. லா யுகல்லிஃபுல்லாஹு நஃப்ஸன் இல்லா உஸ்ஸஹா லஹா மா கஸபத் வ லைஹா மக்தஸபத் ரப்பனா லா துஆகிதுனா இன் நஸீனா அக்தனா. அடிக்கடி நாம தொழுகைகள்ல
தொழுகைக்கு தூங்குறதுக்கு முன்னாடி ஓதக்கூடிய துவாக்களாக நிறைய விஷயங்கள் வரும். இதை சார்ந்து அல்லாஹ் தஆலா சொல்லும் பொழுது நிறைய விஷயங்களை இதை ஒப்பிட்டு அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றான். ரப்பே, முன்னர் சென்ற சமுதாயத்தை சோதித்தது போல் ரப்பனா லா துஆகிதுனா இன் நஸீனா அக்தானா ரப்பனா வலா தஹ்மில் அலைனா இஸ்ரன் கமா ஹமல்து அலல் லதீன மின் கப்லினா. முன்னர் சென்ற சமுதாயத்தை சோதித்தது போல் எங்களை சோதித்திராதே ரப்பே என்று கேட்கக்கூடிய அல்லாஹ் தஆலா அப்படி ஆகட்டும் சொல்லி சொல்றான். நீங்கள் ஒவ்வொரு தடவை இந்த வசனத்தை ஓதும் போதும், தூங்கும் போது ஓதும் போதும், தொழுகைகளில் ஓதும் போதும் அல்லாஹ் தஆலா இந்த வசனத்தை நாம் ஓதினோம் என்று சொன்னால் அல்லாஹ் தஆலா அப்படியே ஆகட்டும். முன்னருக்கு நீ செய்த சோதனை போல் எங்களை சோதித்திராதே ரப்பே என்று சொல்லக்கூடிய துவாக்கள் இருக்கிற அல்லாஹ் தஆலா மன்னிப்பேன்னு சொல்றானே, அந்த மன்னிப்பு கூடிய ஒரு விஷயம் எவ்வளவு அழகான இந்த ஸ்டாண்ட் அல்லாஹ் தஆலா எடுக்கலன்னு சொல்லி சொன்னான். இந்த ஒரு விஷயத்தை அல்லாஹ் தஆலா இந்த நிலைப்பாட்டை எடுக்காமல் நீ கேட்டா கேளு இல்லாட்டி போ, நீ தவறு செய்தால் உன்னை நான் பிடிப்பேன், உள்ளத்தில் இருப்பதை கண்டிப்பாக விசாரிப்பேன் என்ற நிலைப்பாடை அல்லாஹ் தஆலா எடுத்தான் என்று சொன்னால் எங்கே போவது? இந்த பாவ மன்னிப்பு எவ்வளவு அழகான பொக்கிஷம் என்பதை புரிந்து கொள்ளக்கூடிய இன்னொரு வாசல் தான் இந்த வாசல். அது இல்லாமல் இன்னமும் நிறைய விஷயங்களை அல்லாஹ் தஆலா இதை சார்ந்து நமக்கு சொல்லி காட்டுகின்றான். சகோதரர்களே, இந்த பாவ மன்னிப்பை சாதாரணமாக கருதி விடாதீங்க. ஒவ்வொரு ஃபர்லான தொழுகைகளில், ஒவ்வொரு சுன்னத்தான தொழுகைகளில், தஹஜ்ஜுத் எந்திரிச்சா தஹஜ்ஜுத்ல எவ்வளவு நேரம் எங்கெங்கெல்லாம் வாய்ப்பு கிடைக்குமோ அதிகமாக அஸ்தக்ஃபிருல்லாஹி வ அத்தூபு இலைஹ் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 70 முறை என்ற ஒரு ரிவாயத்திலையும் 100 முறை என்ற ஒரு ரிவாயத்திலும் சொல்றாங்க. உங்களால் இயன்றளவு ஓதுங்க. அவர்களுடைய விஷயங்கள் மன்னிக்கப்பட்டுருச்சு. அவர்களே 100 முறை ஓதுறாங்கன்னா நாம எவ்வளவு ஓதுறோம் என்பதை நினைத்து பாருங்க. குறிப்பிட்டு இந்த கவுண்ட் அந்த கவுண்ட் சொல்வதற்கு நமக்கு அருகதை கிடையாது. ஆனால் நீங்கள் அதிகமாக ஓதுங்கள் என்பது இதிலிருந்தே நம்மால புரிந்து கொள்ள முடியும். அஸ்தக்ஃபிருல்லாஹி வ அத்தூபு இலைஹ். அதனால தானங்க லைலத்துல் கத்ர் இரவுல நம்ம ஓதிக்கிட்டு இருந்தோம், அல்லாஹ்ம இன்னக அஃப்வன், இறைவா நீயே பாவத்தை மன்னிக்க கூடியவனாக இருக்கிற, துஹிப்புல் அஃப்வ, நீயே பாவ மன்னிப்பை விரும்பக்கூடியவனாக இருக்கிற, ஃபஃபு அன்னி, என்னுடைய பாவத்தை மன்னிப்பாயாக ரப்பே என்று பிரார்த்திக்கிறோமே, அந்த பாவ மன்னிப்பு கிடைத்தால் உலகத்திலும் வெற்றி, மறுமையிலும் வெற்றி. உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து விஷயங்களும் அல்லாஹ் தஆலா இதன் மூலியமாக நமக்கு ஈடேற்றத்தை தருகிறான் என்பதை நிறைய வசனங்கள் மூலியமாக நம்மால் பார்க்க முடியும். சகோதரர்களே, இதை சாதாரணமாக கருதி கொண்டு நான் பாவத்தை செய்யவில்லை என்ற நிலையிலேயோ யாருமே அந்த நிலையில வந்துடாதீங்க. நம்ம வாழ்க்கையில் ஒவ்வொரு நொடியும் நினைத்து பார்த்தோம் என்று சொன்னால் நன்மையை விட யாரா இருந்தாலும் தீமை தான் அதிகமாக இருந்து கொண்டிருக்கும். அல்லாஹ் தஆலா அதை நம்மை காப்பாற்றுவதற்கு, நம்மை அதிலிருந்து மீட்டு கொண்டு வருவதற்கு தயாராக இருக்கிறான். நான் செய்த முயற்சி என்ன? தொழுகைகளும் நோன்புகளும் மற்ற இபாதத்து, ஃபர்லான இபாதத்துகளையே பலவீனமா இருக்கிறோம். இதை ஒரு முயற்சியாக எடுத்து நாம் ஆரம்பித்தோம் என்று சொன்னால் இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ்வுடைய உதவியை பெறக்கூடிய மக்களாக, வேதனை இறங்காது என்று சொல்கின்றான், செல்வத்தை தருகின்றேன் என்று சொல்கின்றான், பிள்ளைகளை தருகின்றேன் என்று சொல்கின்றான். அல்லாஹ் தஆலா மன்னிப்பதற்கு தயாராக இருக்கிறான். என்னை பார்த்து அல்லாஹ் தஆலா இம்ப்ரெஸ் ஆகணும்னு சொல்லி சொன்னான். யாரோ ஓனர் இருக்கிறாரு, டீம் லீடர் இருக்கிறாரு, பார்த்தா எனக்கு ப்ரமோஷன் கிடைச்சுனா அவர் இம்ப்ரெஸ் பண்ணணும், இவர் இம்ப்ரெஸ் பண்ணணும்னு சொல்றோம்ல, அதெல்லாம் சும்மா குப்பை, ஒண்ணுமே கிடையாது. கொஞ்ச நாள் இருப்பாங்க, டீம் லீடர் மாறிடுவாங்க, ஓனரே மாறிடுவாங்க, கம்பெனியே மாறிடும். இம்ப்ரெஸ் பண்ணி ஒரு பிரயோஜனம் கிடையாது. ஆனால் அல்லாஹ்வை இம்ப்ரெஸ் செய்தோம் என்று சொன்னால், அல்லாஹ் தஆலா பார்த்து என்னை பார்த்து சந்தோஷம் அடைவான் என்று சொன்னால் உண்மையிலும் வெற்றி கிடைக்கும், மறுமையிலும் வெற்றி கிடைக்கும் இன்ஷா அல்லாஹ். இந்த ஒரு ஆயுதத்தை, இந்த ஒரு இபாதத்தை ஒருபோதும் சாதாரணமாக கிடைச்சிடாதீங்க. மறுமையில் நீங்கள் அஸ்தக்ஃபிருல்லாஹி வ அத்தூபு இலைஹ் என்று அல்லாஹ்விடத்தில் தீமையுடைய எடை கனமாகி விட்டபோது அல்லாஹ் மன்னிச்சிரு அஸ்தக்ஃபிருல்லாஹ் 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 மறுமையில தீமையுடைய எடை கனமாகி விட்ட பிறகு நீங்கள் கேட்டாலும் அல்லாஹ் தஆலா ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள மாட்டான். இப்போ நீங்க கேளுங்க, அல்லாஹ் தஆலா அவ்வளவு சந்தோஷம் அடைகிறான். அஸ்தக்ஃபிருல்லாஹி வ அத்தூபு இலைஹ் என்று அதிகமாக ஓதுங்க. அல்லாஹ் தஆலா அவ்வளவு சந்தோஷம் அடைஞ்சு என்னுடைய அடியான் பாவ மன்னிப்பை கேட்டு விட்டான் என்று சந்தோஷம் அடைகின்றான். அல்லாஹ் தஆலா அந்த வாய்ப்பை அல்லாஹ் தஆலா கொடுத்திருக்கிறானே, அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். அதிகமாக அல்லாஹ்வுக்கு பாவ மன்னிப்பு தேடுவோம். இந்த பரிசுகள், இதன் மூலமாக பெறக்கூடிய பரிசுகளை அதிகமாக பெறக்கூடிய வாய்ப்பை வல்ல இறைவன் நம் அனைவருக்கும் தந்து அருள் புரிய வேண்டும். உங்களுக்கு எப்பப்பெல்லாம் நேரம் கிடைக்குதோ, வண்டி ஓட்டும் போது, எங்கேயாவது வெளியில போறீங்க, நடந்து போறீங்க, அதிகமாக திக்ர்களை அஸ்தக்ஃபிருல்லாஹி வ அத்தூபு இலைஹ் என்று அதிகமாக நீங்க ஓதிக்கொண்டிருங்க என்று சொல்லும்போது அல்லாஹ் தஆலா கூடுதலான ஒரு சிறப்பை தரான், கூடுதலான ஒரு விஷயத்தை தரான். நல்ல மக்களை பற்றி, சிறப்பான அல்லாஹ்வுக்கு நெருக்கமான மக்களை பற்றி சொல்லும் பொழுது 51வது அத்தியாயம் 18வது வசனத்துல அல்லாஹ் தஆலா சொல்லும் பொழுது மிக முக்கியமான ஒரு விஷயம். நிறைய இடங்கள்ல இது நீங்க படிச்சும் இருக்கலாம். அல்லாஹ் தஆலா சொல்கின்றான், வபில் அஸ்ஹாரிஹும் யஸ்தக்ஃபிரூன், அவர்கள் சஹர் நேரங்களில் அதிகமாக பாவ மன்னிப்பு தேடக்கூடியவர்களாக இருப்பார்கள். சஹர் தொழக்கூடிய நேரம் என்றால் தஹஜ்ஜுத் நேரம். அந்த தஹஜ்ஜுத் நேரத்தில் எழுந்திருப்பது ஒரு சவால். அந்த எழுந்திருப்பதற்கு பிறகு அல்லாஹ்விடத்தில் அதிகமாக நிற்கக்கூடியவர்களாக, அதிகமாக தொழக்கூடியவர்களாக, அதிகமாக பாவ மன்னிப்பு தேடக்கூடியவர்களாக அந்த நன்மக்கள் இருப்பார்கள் என்பதையும் அல்லாஹ் இங்கே சேர்த்தே நமக்கு வாக்களிக்கின்றான். நீங்கள் அதிகமாக பாவ மன்னிப்பு தேடிவிட்ட, எல்லாம் நான் உனக்காக தான் செஞ்சேன், உங்களுக்கு கேட்டு உலகத்தில் தேவையான அனைத்து விஷயங்களும் கேளுங்க,
அல்லாஹ்விடத்தில் முறையிடுங்கள். அல்லாஹ்தஆலா கண்டிப்பாக கொடுக்கக்கூடியவனாக இருக்கிறான். இஸ்லாம் என்பது சாதாரணமாக நீங்க வா, உலகத்தில் சோதனை என்பது கண்டிப்பாக இருக்கும், மாற்று கருத்து இல்லை. ஆனால் உதவி அதைவிட பெரிதாக இருக்கும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்தித்த சோதனை விட பெருசா நம்ம சந்திக்க போயிடுறோம். அவர்கள் சந்தித்த இதை விட பெரிய பிரச்சனை நம்ம பார்த்துட்டு போறோம். அல்லாஹ்தஆலா அவ்வளவு சோதனை கொடுத்தாலும் கொடுத்த வெற்றி எல்லாத்தையும் மிகைத்து விட்டுச்சா இல்லையா? 1400 வருடங்களாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று சொல்லிக்கொண்டே இருக்கிறோமே, அவ்வளவு துஆக்களை அல்லாஹ்விடத்தில் அவருக்காக கேட்டுக்கொண்டே இருக்கிறோமே, எப்பேற்பட்ட தரஜாவை அல்லாஹ் தஆலா கொடுத்தார் என்பதை நினைத்து பாருங்கள். சோதனை வரும், ஆனால் அதை விட பெரியதாக அல்லாஹ்வுடைய உதவி இருக்கும் என்பதையும் நாம் நினைத்துக் கொள்ள வேண்டும். இன்ஷா அல்லாஹ் சஹர் நேரங்களில் அதிகமாக பாவ மன்னிப்பு தேடுங்கள். யாராவது இந்த நேரத்தில் என்னிடத்தில் பாவ மன்னிப்பு கேட்க மாட்டார்களா என்று அல்லாஹ் தஆலா கேட்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கிறது. அதிகமான அந்த வாய்ப்பை மட்டும் நீங்கள் பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டீங்கன்னு சொன்னா ஒருபோதும் உங்களால் அதிலிருந்து விட்டு விலகிட முடியாது. ஒரு குழந்தை கையிலிருந்து சாக்லேட்டை பிடுங்கினால் எவ்வளவு சிரமப்படுமோ அதை விட அதிகமாக ஒரு நாள் தெரியாமல் உறங்கிவிட்டாலும் நாம் சிரமப்படக்கூடிய ஒரு சூழலுக்கு அது தள்ளிவிடும். அந்த நிலைமையை அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் ஏற்படுத்தி தர வேண்டும். எல்லோரும் தஹஜ்ஜுத் தொழக்கூடியவர்களாக வல்ல இறைவன் நம் அனைவரும் ஆக்க வேண்டும் என்று ஒரு துஆவை செய்தவனாக ஜும்மா உரையை முடித்துக் கொள்கின்றேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி. அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர்.